ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்விட்கி கீபோர்டை வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது சில பேர் வந்து சில மொபைல்ஸில் வந்து இன்றைக்கி வந்து கீபோர்ட் சம்மந்தமாக ஏதாவது வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் இருக்கும். அதில் வந்து போய்க்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் வந்து கீபோர்ட் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கீபோர்ட் அப்படி சர்ச் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ஸ்வீட்கி கீபோர்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் வந்து பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்டிமைசர் அப்படின்றதையுமே கொடுத்து உங்கள் மொபைலை ஒருக்கா ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்விட்கி கீபோர்டு வந்து சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து கீபோர்டு ஓப்பன் பண்ணி அதாவது டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறதன் மூலமாக மைக்ரோசாஃப்ட் ஸ்விட்கி கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.